ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அந்த மாடல்ல என்ன சொன்னா புரோட்டீன்றது எப்படி, சாண்ட்விச் மாடல் எப்படி சொன்னா புரோட்டீன்றது எப்படி இருக்கும், மேல இருக்கக்கூடிய ஒரு லேயர், கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயர். பட் இந்த மாடல் சிங்கர் அண்ட் நிக்கல்சன் மாடல்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புரோட்டீன்றது வந்து ஒரு லேயர் இல்ல, புரோட்டீன்றது வந்து ஒரு லேயர் இல்ல, அங்கங்கேயும் இருக்கக்கூடிய. அடுத்த இதுல சொல்லியிருப்பேன், அதான் வந்துட்டு ஒரு கடல்ல வந்துட்டு ஒரு ஐஸ்பர்க் மிதக்கும் தெரியுமா, கடல்ல ஐஸ்பர்க் மிதக்கும் தெரியுமா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ஃப்ளோட்டிங், ஃப்ளோட்டிங் சொல்லலாம், இல்ல அதான் அந்த அதை இமேஜின் பண்ணிக்கோங்க, கடல்ல வந்து ஒரு ஐஸ்பர்க் எப்படி மிதக்குதோ அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து இதுல மிதந்துட்டு இருக்கு, அது மாதிரி இதுல புரோட்டீன் மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃப்ளூயிட் மொசைக் மாடல்ல. புரியுதுங்களா? லாஸ்டா சொன்ன அந்த சாண்ட்விச் மாடல்ல லேயரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லேயர்னா கம்ப்ளீட்டா இந்த மேல ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் புரோட்டீன், இதுல புரோட்டீன் ஒரு லேயர். பட் இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லேயர்லாம் இல்ல, புரோட்டீன்றது வந்து அங்கங்க மிதந்துட்டு இருக்கு, அங்கங்க மிதந்துட்டு இருக்கு, இது ஒரு லேயர்லாம் கிடையாது, அங்கங்க மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல். மேல இருக்க இந்த ஹெட்டோட பேர் என்ன, மேல இருக்க ஹெட்டோட பேர் என்ன? பாஸ்பேட், பாஸ்பேட்டோட ஹெட். கீழே இருக்க அந்த ரெண்டு லைன் மாதிரி இருக்குல்ல, இது பேர் என்ன? ஃபேட்டி அசிட் டெயில், ஃபேட்டி அசிட் டெயில். என்னன்னா ஃப்ரீஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் ஃப்ராக்சரிங். ஏன் இதுக்கு மொசைக்னு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீஸ் ஃப்ராக்சரிங். ஃப்ரீஸ் ஃப்ராக்சரிங்னா என்னன்னு தெரியுமா யாருக்குனாவது? ஜாகிரபில டீபோலியேஷன் ஒரு டேர்ம் கேள்விப்பட்டீங்க, ஜாகிரபில டீபோலியேஷன். ஸோ ராக்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா லேயர் லேயரா வந்துட்டு வெதரிங் ப்ராசஸ் மூலியமா, ஃபர்ஸ்ட் வெதரிங் மூலியமா இந்த வெளியே இருக்கக்கூடிய லேயர் வந்து உடஞ்சு கொட்டும். ஸோ ரெண்டு லேயர் தான் இருக்கும். இப்போ வெளியே இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் வந்து உடஞ்சு கொட்டிடுச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு லேயர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெதரிங் மூலியமா இந்த ஒரு லேயர் மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி லேயர் லேயரா வந்து கொட்டும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீஸ் ஃப்ராக்சரிங் அப்படின்னா என்னன்னா, ஃப்ரீஸ் பண்ணணும், ஒருவேளை செல்லை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கங்க கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுமா, அங்கங்க கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுமா, ஏன்னா ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேயர்லயும் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அங்கங்க வந்துட்டு ஃப்ராக்சர் ஃபார்ம் ஆகுமா, அந்த ஃப்ராக்சரை பார்க்கும்போது மொசைக் அப்பியரன்ஸ் இருந்துச்சு, மொசைக் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுக்காக அதுக்கு மொசைக் மாடல் அப்படின்னு பேர் வச்சாங்க. மொசைக் அப்பியரன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு பேர் மொசைக் மாடல். டொபாக்கோ மொசைக் வைரஸ் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? டொபாக்கோ மொசைக் வைரஸ், அது ஏன் மொசைக்னு சொல்றாங்க? மொசைக் அப்பியரன்ஸ், அந்த அப்பியரன்ஸ் பேரே மொசைக் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த அப்பியரன்ஸ் பேரே மொசைக் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க. இதுல ஃப்ளூயிட்ன்றது எது, ஃப்ளூயிட்ன்றது எது, லிப்பிட வந்து ஃப்ளூயிட்னு சொல்றோம், லிப்பிட வந்து ஃப்ளூயிட்னு சொல்றோம். அதுல மிதக்கிறது வந்து புரோட்டீன். இந்த இந்த டயக்ராம் கொடுத்துருப்பேன், இந்த சைடுல கொடுத்துருப்போம் பாரு. ஸோ இந்த இதுல இந்த தண்ணியில வந்துட்டு இந்த ஐஸ்பர்க் எப்படி மிதக்குதோ, இந்த தண்ணியில இந்த ஐஸ்பர்க் எப்படி மிதக்குதோ அதே மாதிரி வந்து லிப்பிட்ல வந்து புரோட்டீன் வந்து மிதந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லிப்பிட் வந்து புரோட்டீன் மிதந்துட்டு இருக்கு, ஒரு லேயரா இல்ல, மேல வந்து ஒரு சாண்ட்விச் மாடல்ல சொன்ன மாதிரி மேல ஒரு லேயராலாம் இல்ல, அங்கங்க மிதந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த மொசைக் காம்போனன்ட்ஸ் என்ன, மொசைக்கா இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னன்னு தான் இதுல கொடுத்துருக்காங்க. பாஸ்போலிபிட்ஸ், கொலஸ்ட்ரால், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். இதுல ஹைட்ரோபிலிக் எண்ட் எங்க இருக்கு, ஹைட்ரோபோபிக் எண்ட் எங்க இருக்கு, எது மிடில் இருக்கு, எது வந்து அவுட்டர் லேயர்ஸ்ல இருக்கு? அவுட்டர் லேயர்ஸ்ல ஹைட்ரோபிலிக், ஹைட்ரோபோபிக்ன்றது இன்னர் லேயர்ஸ்ல இருக்கு, இன்னர் லேயர்ஸ்ல இருக்கு. ஸோ அதான் இந்த இதுல கொடுத்துருப்பாங்க, ஹைட்ரோபிலிக் எண்ட் எங்க இருக்கு, ஹைட்ரோபோபிக் எண்ட் எங்க இருக்குன்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல அதான் இருக்கும், ஹைட்ரோபிலிக் ஹைட்ரோபோபிக் எங்க இருக்கு அப்படின்றது. சென்ட்ரல் தானே போபிக்கா இருக்கு, சென்ட்ரல் போபிக்கா இருக்கு, நடுவில் நடுவில் இந்த சேனல் ப்ரோட்டீன்ஸ்லாம் எதுக்கு இருக்கு, சேனல் ப்ரோட்டீன்ஸ்
எப்படி சார் தேவையான காம்பவுண்ட் எப்படி உள்ள என்டர் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தேவையான காம்பவுண்ட்ல எப்படி உள்ள என்டர் ஆகும், அதுதான் நடுவில் இந்த மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் தேவையான காம்பவுண்ட் மட்டும் உள்ள போறதுக்காக தான் அந்த மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கு. எது இதெல்லாம் லிபிட் சாலிபிளோ அது வந்து ஈஸியா உள்ள என்டர் ஆயிடும். எது இதெல்லாம் லிபிட் சாலிபிளோ அது வந்து ஈஸியா என்டர் ஆயிடும். மீதி வந்து தேவையானது எது எதெல்லாம் என்டர் ஆகணுமோ அதுக்கு தான் இந்த சேனல்ஸ் இருக்கு. புரிஞ்சுதாம்மா? எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சப்ஸ்டன்சஸ் such as cholesterol அது வந்து மொசைக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கு. யார் கேட்டது? யாரும் கேட்டீங்கல்ல என்ன மொசைக்னா என்னன்ட்டு? ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் அது ரெண்டும் சேர்ந்து மொசைக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்கு? ப்ரோட்டீன்ஸ் லிபிட் கூட எப்படி அட்டாச் ஆயிருக்கு? ஃப்ளோட்டிங் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுதா? லிபிட் பைலேயர் மாடலுக்கும் இந்த மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்றது